தைரியத்தை அளிக்கிறது. கட்டி பிடிச்சி மூஞ்சி எல்லாம் முத்தம். எல்லாம் சொல்லுங்க, முத்த மலை. இந்த காலையில் எதுக்கு வந்துருக்கிறீங்க? இந்த வெக்கையில் உட்கார்றதுக்கா? முத்த மலையில் நனைவதற்காக. That's Christian living. Amen. எல்லாம் சொல்லுங்க, முத்த மலை. Amen. Receive his love. Receive his unconditional love in your heart. இப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்க இருதயத்தில் வாங்கினீங்கன்னா பயமே இருக்காது உங்க வாழ்க்கை. இன்னைக்கும் பயந்தாங்கொழிங்களா எதையாவது பார்த்து பயந்து பயந்து வாழ்றதுக்கு காரணம் மனிதனுடைய இருதயம் தேவனுடைய அன்பை இன்னும் நம்பாதது, உள்ளத்தில் ஏற்காதது. இன்னைக்கு காலையில் சொல்றேன், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிதாவுடைய அன்பு எல்லா அச்சத்திற்கும் என்னை விலக்கி காக்கும். அதனாலதான் பாருங்க, அப்பாவுடைய அன்பை கேட்க 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 பயம் எங்க போகுதுன்னே தெரியாது. பொதுவா இளம் கன்று தெரியல. ஆனா நான் சொல்றேன், பிதாவின் அன்பை உள்ளத்துல வச்சா தைரியம் வேற மாதிரி, போல்ட்னஸ் வேற மாதிரி. ஆமே, ஒரு பெரிய கரேஜ் உங்களுக்கு வரும். ஆமே, ஒரு பெரிய கரேஜ். அன்பு தைரியத்தை அளிக்கிறது. அன்பு வீரத்தை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணும் செயலாக அது இருக்கிறது. எதை பார்த்தும் உங்களுக்கு வராது. இயேசுக்கு அதான் அம்பு உலகமே வந்து எதிர்த்து நிற்கிதுன்னா கூட அவர் சொல்றாரு, என் பிதா எப்போதும் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனிமையாக இருக்க விடுகிறது இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அன்பு பயத்துக்கான மருந்து. ஆமென். ஒரே பயமா எப்போ பார்த்தாலும் உட்கார பயம், எந்திக்க பயம், நிற்க பயம், எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு பயமாவே பயம் பயன்றீங்கன்னா அப்போ இங்கே என்ன பிரச்சனை? பயத்தை ஓட்டுற ஒரே வலிமை எதுக்கு இருக்கு? அன்பு. ஆமென்.